ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரீன் லைஃப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோயா சங்க்ஸ் வச்சு நம்ம சில்லி ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக சோயாவை நல்லா தண்ணியில் நம்ம ஊற வச்சு எடுத்தாச்சு. இதை நல்லா வடிகட்டி நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 டீஸ்பூன் போல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடலை எடுத்துருக்கோம். அதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 டீஸ்பூன் போல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்க போகிறோம். காரத்துக்கு தேவையான மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோயா சங்க்ஸுக்கு தேவையான நம்ம இஞ்சி பூண்டுக்கு அரைக்கிறதுக்காக இஞ்சி கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பவுடர் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். நம்ம சோயா சங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சு செய்யும்போது அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்காது. அதுவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா சுடுதண்ணியில் போட்டு எடுத்திங்கன்னா நம்ம மறுபடியும் பொரிக்கும்போது ரொம்ப கெட்டியாகிடும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சு செய்கிறோம். இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா இதை பவுடர் பண்ணதுக்கப்புறமா முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துகிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து மறுபடியும் ஒரு டைம் வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ சோயா சங்க்ஸ்லாம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா பிழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்து நம்ம ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சோயா சங்க்ஸில் வந்து நம்ம உப்பு போடாமல் தான் வச்சுருக்கோம். ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் உப்பு நம்ம சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் போல் நம்ம இதை அப்படியே ஊற வைக்க விட்டுடலாம். இது நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சிகிட்ருக்கு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். முட்டை சேர்த்துறதுனால இது நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சூடாக வந்து போட்டு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஆறிடுச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா சோயா சங்க்ஸ் வந்து ஜவ்வு மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே வந்து நீங்கள் யாருக்கா செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா சூடாக வந்து செஞ்சு கொடுங்க. ரொம்பவே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அடுத்த பேட்சும் நம்ம போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்ப நேரம் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி பொரிக்க விட்டுறாதீங்க. லைட்டாக வந்து இந்த நுரெல்லாம் அடங்கின உடனே நம்ம எடுத்துடலாம். ஸோ சுவையான சோயா சில்லி வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள்.